திருச்சி சோமரசம்பேட்டை ஏரியாவில் வந்து வந்த கம்ப்ளைண்ட் தான் இந்த பெட்டு. ஸோ அடிபட்டு ரொம்ப முடியாமல் இருக்கான், கொஞ்சம் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபீடர்ஸான ராகுல் அப்படிங்கிறவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ஏதுன்னு நாங்கள் கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்தப்போ அவனுக்கு சிவியராக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இமீடியட்டாக எங்கள் டீம் வந்து கார் எடுத்துகிட்டு போய் அவனை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து நம்ம ஃபரிஜினியஸ் ஹாஸ்பிட்டல் தான் அவனை அட்மிட் பண்ணோம். ஸோ அங்கே டாக்டர் வந்து அவனை பார்த்துட்டு கொஞ்சம் இவனுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆஃப்டர் த ஆப்ரேஷன் ஒரு 10 டேஸுக்கு வந்து தொண்டையில் சின்ன ஹோல் போட்டு அது வழியாக தான் இவனுக்கு வந்து ஃபுட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அண்ட் இன்னைக்கு இவனுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இந்த குட்டி பயலுக்கு. ஸோ இப்போ வந்து அவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கார். ஸோ ஆஃப்டர் 10 டேஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இவனை பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட நார்மல் ஃபுட் அவர் வந்து மவுத் வழியாக அவர் சாப்பிடுவார். ஸோ இங்கே சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவன் ரொம்ப குட்டி. அவன் வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப பெருசாக தெரியும். நீங்கள் வேகமாக ஓட்டி நீங்கள் அடிச்சுட்டு போயிடுவீங்க. அண்ட் பெட் வந்து அடிபட்டு அண்ட் ஸ்பாட்டில் டெத் ஆயிருச்சு அப்படின்னா அதுவே ரொம்ப கவலைக்கான விடயம் தான். பட் அது ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி தோணும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பெட்டை பார்க்குறப்போ அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு அண்ட் ரெஸ்கியூரான நாங்கள் அதை பார்த்து அவ்வளோ ஹர்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் ட்ரை